உலகத்தில் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதலினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியில இப்பொழுது ஒரு சகோதரி, அந்த சகோதரி லண்டனில் இருந்து பேசுறாங்க. அந்த அம்மாவுக்கு அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஆபரேஷன், அதை கேட்போமே, அவங்க கேட்கிற அந்த பிரார்த்தனையை கேட்போம். ஹலோ, வணக்கம் சாயப்பா. நான் லண்டன்லேருந்து ரேணுகா கதைக்கிறேன். எங்களுடைய அம்மாட அக்கா பெரியம்மாவுக்கு நாளைக்கு தொண்டையில் ஆப்ரேஷன், அவங்க கலையிலே ஒண்டி இருக்கு தொண்டையில். அப்போ நாளைக்கு ஆப்ரேஷன் செய்கிறாங்க எங்கே ஸ்ரீலங்காவில். அவள் நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி இப்போ நல்லதாகவே ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சாயப்பாட்டு ஒரு வேண்டுதல் வையுங்கப்பா. நாளைக்கு தான் அவளுக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க டாக்டர்மார். அந்த தொண்டையில் அது பேச கலையில் மாதிரி தொங்குது. அப்போ செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனையாக இருக்குது. ஆப்ரேஷன் பயன்தானே நல்லபடியாக நடக்கணுமாப்பா. நீங்கள் சாயப்பாட்ட ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா நல்லதாக இருக்குமாப்பா. என்ன செய்கிறேன்டாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுத்தானப்பா எல்லாமே செய்கிறது எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகத்தான் நடக்கிறது. ஓகே அப்பா, ப்ரே பண்ணுங்கப்பா. அந்த அம்மா ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அநேக சொந்தங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போதே, தியேட்டருக்குள்ள போகும்போது ஸ்ட்ரெச்சர்ல இருக்கிற அந்த பேஷண்ட், அப்பா இன்னும் 10 நிமிஷத்துல எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, அவங்களுக்காக எனக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க. என்னுடைய ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன், லங்ஸ் ஆப்ரேஷன், நீரோ, இந்த மாதிரி எத்தனை ஆப்ரேஷன் தான் கூட அவங்க நம்பிக்கையா சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய சக்தி சாயப்பாடுறது. அந்த அவ்வளவு பவித்திரமா, அந்த புனிதமா நினைக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம நல்ல பிரார்த்தனையை மனமுருகி பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் வருகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம குடும்பத்திலேயே கூட சில பேர் அப்படி இருந்துருக்குது இல்லையா, ஆயிருக்குது இல்லையா. அப்ப நம்ம எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். கண்டிப்பா அந்த வேதனைன்றது சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஒருத்தருக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை நடக்குது அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. சமையல் பண்ண முடியாது, வீட்டுல நிம்மதியா தூங்க முடியாது, காசு கஷ்டம் ஒரு பக்கம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க, போக வர முடியாது, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், பொருளாதாரம், இந்த மாதிரி பல சிக்கல்கள் மன உளைச்சல், தூங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு வரவே கூடாது. குடும்பத்தில் வந்தா எதிர்பாராம வந்துருதுன்னா கஷ்டம். பணம் இருக்குன்னு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பணத்து பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் பண்ணாம கிட்டத்தட்ட 90% சொந்தங்கள், சாய் சொந்தங்கள் இன்சூரன்ஸ் பண்ணாமலே கஷ்டத்திலேயே வாழ்றாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும்னாக்கா இதுக்காகவே நம்ம சம்பாதிக்க வேண்டியது இருக்கு இல்லையா. சில நேரங்களில் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம். இந்த உலையில சிக்கிக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வர முடியாம வலி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி வலியெல்லாம் கஷ்டம் ஜாஸ்தி இருக்குது. அப்பதான் உண்மையான சொந்தங்கள் யாரு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. உண்மையான பாசம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால அப்பதான் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த நேரத்துல நம்மளை யாரெல்லாம் பார்க்கறாங்க, ஒரு சுய பச்சாதாபம் நம்மளை அறியாம அந்த நோயாளியா ஆகக்கூடிய அந்த நபருக்கு ஏற்படுது. அந்த நேரத்துல அவங்க அப்பா நல்லா இருக்கியா, இன்னும் நல்லா ஆயிடுவ அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த நிலைக்கு தான் இருக்கணும். சொந்தங்கள் சொல்லலாம் பரவாயில்ல, பந்தங்கள் சொல்லலாம் பரவாயில்ல, நண்பர்கள் சொல்லலாம் பரவாயில்ல, உங்களால நல்லது அனுபவிச்சவங்க, நீங்க நல்லது செஞ்சவங்க உங்களை திரும்பி பார்க்கலாம் பரவாயில்ல. இந்த சாய் பிரார்த்தனை, இந்த சாய் பாபாவுடைய பிரார்த்தனை போகிறோம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்காக ஒரு சொந்தம், நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, சாயப்பாவுடைய சொந்தம், சாய் பாபாவுடைய சொந்தம் நம்ம எல்லாம் இருக்கிறோம். கண்டிப்பா இருக்கிறோம். உங்களுக்காக குரல் கொடுத்து
ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்றதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த அறுவை சிகிச்சை ஆகட்டும், அந்த வலி ஆகட்டும், அந்த நோய் ஆகட்டும், பத்தாப்புறை இந்த கொரோனாங்கிற நோய் எல்லாரையும் பயமுறுத்துது, எல்லாரையும் கட்டி போட்டுருது, வீட்டுக்குள்ளரே எல்லாரையும் சிறை வச்சுக்குது. தனிமை சிறை, வீட்டு சிறை, நாட்டு சிறை, நகரத்து சிறை, உலகத்துக்கே சிறை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த பயத்துல எல்லாம் வெளிவரத்துக்கு நம்ம கண்டிப்பா எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும். ஒண்ணுதான் நிச்சயம், பிரார்த்தனை ஒன்னால்தான் முடியும். எத்தனை சயின்டிஸ்ட் வந்தாலும், எத்தனை மருந்துகளை கண்டுபிடிச்சாலும் அவங்க எல்லாம் கூட பாபாவை தான் வேண்டுறாங்க. எல்லா மதத்துக்கும், எல்லா இனத்துக்கும், எல்லா மொழிக்கும், எல்லா நாட்டுக்கும் ஒரே கடவுள், ஒரே சர்வரு சாய் பாபா மட்டும்தான். அதனால்தான் நம்ம எல்லாருமே அவரை நம்பி கும்பிடுறோம். அதனால்தான் நல்லவங்க செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை நல்லபடியா முடியுது, வெற்றிகரமா முடியுது. சரியா? இது வெற்றிகரமா முடியுதா இல்லையா, இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, இந்த பிரார்த்தனை வெற்றிகரமா முடியுதா இல்லையாட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்ப பாருங்க. சாயப்பா அவ பெரியம்மாக்கு நல்லபடியா நடந்து இப்ப ஐசியூல தான் வச்சிருக்கிறாங்க. எப்படியும் நாளைக்கு அப்படித்தான் போட்டுக்க மாத்துவாங்க. ஓகே, இணைவெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கண்ணால கதைக்கிறா. இப்ப ஓகே, அவ இருக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா, நீங்க ப்ரே பண்ணினதுக்காண்டி. இண்டே ஒன்று சேடாக தான் இருந்தோம், இப்போ ஓகே, அவ ஓகேயா இருக்கிறான்னு எங்களுக்கு ஹாப்பியா இருக்குது, சந்தோஷம். அப்போ சாயப்பா இருக்க நாங்கள் கவலைப்படக்கூடாதப்பா. ஓம் சாய்ராம். அவ அந்த ஹெல்த்தி ஓகே அப்பா. பாருங்க, சாயப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. சாயப்பாவுக்கு தேங்க்ஸ் நம்ம சொல்லணும் இல்லையா? சாயப்பா கண்டிப்பா உங்களுக்கு நன்றி, 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 கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. நம்மளுடைய வார்த்தைகளை அப்பா கேட்கிறாரு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. பிரார்த்தனையை கண்டிப்பா அவர் கவனிக்கிறாரு. உண்மையான பிரார்த்தனை, தேவையான பிரார்த்தனை, நியாயமான பிரார்த்தனை அப்படின்னா அவர் காது கொடுத்து கேட்கிறாரு, கண்டெடுத்து பார்க்கிறாரு, அதை செஞ்சு கொடுக்கிறாரு, முடிச்சு தர்றாரு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது இல்லையா? நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரார்த்தனைய, கூட்டு பிரார்த்தனைய நாங்க, மற்றவங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக, சாயப்பாவுடைய பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ச்சியா செய்வதற்காக காத்துக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இதை பத்தி தெரிவிங்க. உங்களுக்கான பிரார்த்தனையை நம்ம அடுத்தடுத்து செய்ய போறோம். அடுத்து சக்சஸ்ஃபுல்லா வரப்போகுது. இதை பத்திய உங்களுடைய கமெண்ட்டை நீங்க அதை தெரிவிங்க. அப்பதான் நாங்க இன்னும் நேர்த்தியா, இன்னும் நல்ல மகிழ்ச்சியா, நல்ல உத்வேகமா இந்த பிரார்த்தனை சேவைகளை செய்ய முடியும். அடுத்து இது மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒன்று நடக்குது, இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிரார்த்தனை இருக்குது, சாயப்பா சக்தியோடு இருக்கிறாரு, சாயப்பாவுடைய சக்தி, அவருடைய அற்புதங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மற்றவங்களுக்கு அனுப்புங்க. பெல் பட்டன் நீங்க அழுத்திட்டீங்கன்னாக்கா அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்கள சேர்ந்துகிட்டே இருக்கும். அதனால இதெல்லாம் செய்யுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நல்லா இருக்கும். அடுத்தடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடுபடுவது உங்கள் சாய்ராம்ஜி. ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.